அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களுடைய வரலாற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இவர்தான் ஒரு முன்மாதிரி என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடக்கூடிய ஒரு நபி யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளும் அவர்களுடைய கொள்கை உறுதியும் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு பட்டியல் போட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு இளமை காலத்தை பற்றி சில செய்திகளை நமக்கு பேசுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை சிந்தனையில் மூழ்கிய ஒரு இளைஞராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். உண்மையான இறைவனை தேடக்கூடியவர்களாகவும் உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டறியக்கூடியவர்களாகவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் இருந்ததை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே நிற்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ்வை பற்றியும் கடவுளை பற்றிய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை இந்த வசனத்தில் இறைவன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சிகளை காட்டுகிறான். அல்லாஹ் கூட சொல்றான் திருமறை குர்ஆனில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுக்கான சில அத்தாட்சிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டினான். கதாலிக்க நரா இப்ராஹிம மலகூத் ஸமாவாத்தி வல்லர்லி லியகூன மினல் மூகினீன். உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவரான இந்த இப்ராஹிம் என்பவர் அவர் உறுதியாக ஆவதற்காக வானங்கள் மற்றும் பூமியினுடைய அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு காட்டினோம். அல்லாஹ் எந்த மாதிரியான சிந்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போடுறா அப்படின்னா, ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைல், அவர் ஒரு இரவில இருக்கின்றார். அந்த இரவில ரா கவாகிமன், அவர் என்ன செய்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கின்றார். அந்த நட்சத்திரங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பிறகு அவர் சொல்றாரு, கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன். பார்க்க ரொம்ப பிரகாசமாக, மிக தூரமாக, தினைக்கும் தெரியக்கூடியதாக, இப்படி நம்மை விட சிறப்பான ஒரு விஷயம் எது? நட்சத்திரம். ஆற்றலால் மனிதர்களை விட நட்சத்திரம் என்னதுதான்? உயர்ந்ததுதான். அது இருக்கக்கூடிய இடம், தெரியக்கூடிய, அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். அப்ப இதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாதா ரப்பி, இதுதான் என்னது? என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்பு ஆகிலீன், அந்த நட்சத்திரம் என்பது என்ன ஆகுதுன்னா, இரவில் மறைஞ்சி, இரவுல தெரிஞ்சு பகல் என்ன செய்யுது? மறைஞ்சிருது. அப்ப பகல்ல நட்சத்திரத்தை எது மறைக்கும் அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சம் மறைக்கும். அப்ப சூரியனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க. ஃபலம்மா ரஅல் கமர, சந்திரனை பார்க்கிறாங்க. சந்திர வெளிச்சம் நட்சத்திரத்தை விட பெருசா இருக்கே, நட்சத்திரத்தை விட பெருசாக என்ன இருக்கு? நிலவு இருக்கு. அந்த நிலவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறப்ப என்ன சொல்றாங்க? கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப இரவு முழுவதுமாக முடியுது. இரவுல நட்சத்திரத்தை பார்த்து தன்னுடைய இறைவன் சொல்றாங்க. அந்த நட்சத்திரத்தை விட பிரகாசமாகவும் ஒளி வீசக்கூடியதாகவும் பெரியதாகவும் வானத்தில் நிலவு தெரிகின்ற பொழுது அந்த நிலவை பார்த்து என்ன செய்யறாங்க? இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடிய
நட்சத்திரத்தை விட நிலவு பெருசா இருக்குது. அப்ப இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப இரவு பொழுது முழுவதுமாக கழிகின்றது. இரவு பொழுது முழுவதுமாக கழிந்த பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், பலம்மா ரஆ ஷம்ஸ, சூரியன் உதயமாகுவதை அவர் கண்டார். சூரியன் உதயமாகுகின்ற பொழுது நட்சத்திரத்தை விட நிலவு பெருசா இருந்துச்சு, நிலவை விட இந்த சூரியன் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கால ஹாதா ரப்பி அக்பர், இதுதான் என்னது, என்னுடைய மிகப்பெரிய இறைவன் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரார். ஃபலம்மா அஃபலத், அவங்க இந்த முடிவுக்கு வந்த பொழுது அதுவும் என்ன பண்ணுது, இரவானா மறைந்து விடுது. இப்படி மறைஞ்சு மறைஞ்சு ஒவ்வொன்றத்தையும் தன்னுடைய இறைவன் என்று அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அல்லது அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நட்சத்திரத்தை விட நிலவு பெருசா இருக்குது, நிலவை விட சூரியன் பெருசா இருக்குது, சூரியனும் நிலையானதாக இருக்க மாட்டேங்குது, பகல்ல தெரியுது, இரவுல தெரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அதுவும் மறைந்த பொழுது அவங்க தன்னுடைய சமூகத்திடத்திலே சொல்கின்றார்கள், யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் எதையெல்லாம் இணை கற்பிக்கிறீர்களோ, இறைவனுக்கு எதையெல்லாம் நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்கிறப்ப நட்சத்திரம்ன்றாங்க, நட்சத்திரத்தை விட நிலவு பெருசா இருக்கிறப்ப நிலவுன்றாங்க. நிலவு மறைந்து சூரியன் வருகின்ற பொழுது சூரியன் சொல்றாங்க, ஆனா அந்த சூரியன் இரவு நேரத்துல மறைஞ்சு போயிடும். அப்ப அந்த சமுதாயத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், காலையா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இணையாக ஆக்குவீர்களோ, ஒரு கடவுள் இருக்கான், ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்ற ஒரு இறை சிந்தனை எனக்கு இருக்கு, ஆனால் அந்த இறைவனுக்கு நீங்கள் எதையெல்லாம் இணையாக ஆக்குவீர்களோ அந்த இணையாக ஆக்குவவற்றை விட்டும் நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன் என்று அந்த சமூகத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். பதிலளித்ததோடு இல்லாமல் அவர்களுக்கு பதில் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் யாராக இருக்க முடியும் தெரியுமா, இந்த சூரியனாகவோ சந்திரனாகவோ நட்சத்திரமாகவோ இருக்க முடியாது. இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹல்லதி ஃபாத்திர ஸமாவாத்தி வல்லர்லி ஹனீஃபா, இந்த வானங்களையும் பூமியையும் இந்த நட்சத்திரத்தையும் இந்த சந்திரனையும் இந்த சூரியனையும் எவன் முன்மாதிரி என்று படைத்தானோ அவன் தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும். இறை சிந்தனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வருது பாருங்க. அல்லாஹ் வகி இறக்கல, எந்த நபியையும் அவர்கள் பின்பற்றவில்லை, ஆனால் இறைவனை பற்றி சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு. இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான கடவுள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு அறிவியல் ரீதியாக பல்வேறு விதமான ஆய்வுகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நபிகளார் காட்டி தந்த வழிகாட்டுதல், இதில் சொல்லப்பட்ட செய்திகள், இதனுடைய அறிவியல் ஆய்வுத்தன்மை, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். உதாரணத்துக்கு வானத்துல ஏறி போறப்ப இதையும் சுருங்குன்றாங்க சொல்லலாம், 7 வானங்கள் இருக்கின்றான்ல. அதே மாதிரி பூமியை ஒரு மலையின் அளவு மனிதனால குறைந்து போக முடியாதுன்றான்ல. இப்படி பல விஷயங்களை அறிவியலாக இறைவன் பேசுகிறான். இந்த காலத்தில் உள்ள எல்லா காலத்துக்கும் உள்ள மக்கள் மாதிரி இவ்வளவு ஆய்வுகள் இருக்கு, இவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறான், வான்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறான். எதுக்கு? போய் சேட்டலைட்டை பூமியினுடைய அந்த மண்டல பகுதியில நிலைநிறுத்தி பூமியினுடைய இயற்கை பேரிடரை ஆய்வு செய்யறதுக்கு சேட்டலைட் அனுப்புறான். சேட்டலைட் அனுப்புறதுக்கு கூட என்ன செய்யறான், மூட நம்பிக்கையுடைய உச்சமாக பூஜை பண்ணி என்ன பண்றான், சேட்டலைட் அனுப்புறான். ஒரு அறிவியல் ஆய்வு கூடம் பண்றான், ஒரு பெரிய பில்டிங், அதுல நிறைய அறிவியல் ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், மருந்துகள், புதிய புதிய நவீன பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கு ஒரு பெரிய ஆய்வு கூடம் பண்றான். அந்த ஆய்வு கூடம் கட்டுறதுக்கு கூட என்ன செய்யறான், ஒரு கல்லை வச்சு ஒரு சாதாரணமாக ஒரு பூஜையை போடுறான். அப்ப இவ யார்? இவர் அறிவாளி. இந்த உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள் என்று சொன்னவர்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் என்று சொன்னவர்கள், அந்த கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அவர்களோடு அந்த மூட நம்பிக்கை, இந்த இறைவன் யார் என்ற சிந்தனை அவனுக்கு இல்லை. உலகம் சார்ந்த அறிவாளியா இருந்தான். உலகம் சார்ந்து சில பொருட்களை, பல்வேறு விதமான உபகரணங்களை அவன் கண்டுபிடிச்சான். ஆனால் இறைவன் சார்ந்த விஷயத்துல, இப்போ ஒரு ராக்கெட்டை ஒருத்தர் உருவாக்குறான்னா அவன் தான் அதை அக்சஸ் பண்ண முடியும்.
அவன் சொல்லி கொடுக்கறதுதான் பின்னாடி வரவெல்லாம் கத்து. இது சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நாலேஜ் தானே. ஆனா இந்த நாலேஜ் எதுல கிடையாது, கடவுள் விஷயத்துல இந்த காலத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்துல நமக்கு கிடையாது, பெரும்பாலான மக்களுக்கு இன்னைக்கு கிடையாது. அதனாலதான் இறைவனை மறந்து இறைவனை சிந்திக்காமல் இறைவன் இல்லை அப்படின்ட்டு ஒரு குரூப் போயிடறான். அதே மாதிரி பல கடவுள்கள் இருக்காங்க ஒரு குரூப் போயிடறான். இப்படி ஒவ்வொருவரும் பிரிந்து தனித்தனியாக செல்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் சிந்திக்கிறான், ஆனா இறைவன் சார்ந்த விஷயத்தை சிந்திக்க மாட்டான். சூரியனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க, சூரியனுக்கு நமஸ்காரம் செய்யறாங்க, சூரியனை வழிபடுகிறார்கள், இப்படி எல்லாம் நடக்குது இல்ல. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிச்சு உடைக்கிறாங்க. இறைவனுடைய சிந்தனை என்பது எப்படி இருக்கணும், இறைவன் என்றால் யார், இந்த நட்சத்திரமா என்னுடைய இறைவன், இதை விட சந்திரன் பெருசா இருக்கே, அப்ப சந்திரனுடைய என்னுடைய இறைவனா, சந்திரனை விட சூரியன் பெருசா இருக்க, சூரியன் என்னுடைய இறைவனா, அதுவும் நிலையானதா இருக்க மாட்டேங்குது. சந்திரனும் நிலையானதாக இல்லை, சூரியனும் நிலையானதாக இல்லை, நட்சத்திரமும் நிலையானதாக இல்லை. அப்ப நிலைத்திருப்பவன் யார்? இந்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் எவன் முன்மாதிரியின்றி படைத்தானோ, எவன் எந்த ஒரு சாம்பிள்ஸும் இல்லாமல் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் யாருடைய கற்றுத்தருதலும் இல்லாமல் எவன் முன்மாதிரியின்றி இந்த படைப்புகளை எல்லாம் படைத்தானோ அவன் தான் என்னுடைய இறைவன் என்று டிக்ளேர் பண்ண. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணல. என்ன டிக்ளேர் பண்றாங்க? இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இதையெல்லாம் எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி யார் படைத்தானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடத்திலே எடுத்து சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள்முறை திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமில்லாமல் அவர்கள் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர்கள் சொல்லுகின்றார்கள், சத்திய நெறியில் நின்றவனாக எனது முகத்தை என்னுடைய இறைவன் பக்கம் திருப்பி விட்டேன். வணக்க வழிபாடு எனக்கு எப்படி தெரியாது, நீ செய்யற மாதிரி எனக்கு வணக்க வழிபாடு இன்னும் கிடையாது, நீ செய்யற மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடுலாம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சூரியன் இறைவன் இல்லை அப்படின்றத நான் விளங்கிட்டேன், இந்த சந்திரன் இறைவன் இல்லை அப்படின்றத விளங்கிட்டேன், இந்த நட்சத்திரம் இறைவன் இல்லை என்பதை விளங்கிவிட்டேன். இதற்கப்புறமும் இதுக்கு என்ன செய்ய மாட்டேன், நானு வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டேன். சத்திய நெறியிலே நின்று இன்னி வஜிகத்து வஜிகல்லதி என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் உண்மையான இறைவனின் பக்கம் நான் திருப்பி விட்டேன். அனமினல் முஷ்ரிகீன் அந்த இறைவனுக்கு இதை முன்மாதிரி என்று படைத்தான் பாருங்க, இந்த இறைவனுக்கு நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், இணை வைக்க மாட்டேன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கையாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். என்ன ஒரு சிந்தனை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய வரலாறுகளில் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வராங்க. அப்ப இந்த மக்கள் அவ்வளவு மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கின்ற பொழுது பார்த்ததெல்லாம் இறைவனாக எடுத்துக்கலாம். சந்திரனை இறைவனா எடுத்துக்கிறான், சூரியனை இறைவனா எடுத்துக்கிறான், சிறிய சிறிய சிலைகளை இறைவனாக எடுத்துக் கொள்கின்றான், சிறிய கடவுள்கள் பெரிய கடவுள்கள் என்று சிலைகளை வடித்து வணக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப சிலைகளை விட நட்சத்திரம் பெருசா இருக்கு, நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசா இருக்கு, சந்திரனை விட சூரியன் பெருசா இருக்கு. ஆனா இது எதுவுமே எப்படி கிடையாது, ஒரு நிலையானதாக இல்லை. அப்ப என்னுடைய இறைவன் யார் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக தன்னுடைய சமூகத்துக்கு டிக்ளேர் பண்றாங்க. நீங்க வணங்குனதெல்லாம் நான் வணங்க மாட்டேன், நீங்கள் வணங்குவதை விட எது நட்சத்திரம் பெருசு, நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசு, சந்திரனை விட சூரியன் பெருசு, இது எதுவுமே நிலையானது இல்லை. அப்ப என்னுடைய இறைவன் யார்? இந்த சிலைகளையும் இந்த நட்சத்திரங்களையும் இந்த சந்திரனையும் சூரியனையும் யார் முன்மாதிரியின்றி படைத்தானோ, எந்த ஒரு சாம்பிளும் இல்லாமல் எவன் படைத்தானோ அவன்தான் என்னுடைய இறைவன், அவனை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். அனமினல் முஷ்ரிகீன் நான் இணை வைக்கக்கூடியவனாக ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை முதலாக அந்த சமூகத்திடத்திலே என்ன செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க. நீங்கள் வணங்கக்கூடிய எதையும் நான் வணங்க மாட்டேன், சிலைகள் கற்கள் எதையும், நீங்கள் எதையெல்லாம் இறைவன் என்று கை காட்டுகிறீர்களோ எதையும் என்னால் வாங்க முடியாது, அதன் பக்கம் நான் சாய மாட்டேன். என்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ் மட்டும், நான் ஒரே இறைவன், இது எல்லாத்தையும்
முன்மாதிரியின்றி படைத்த ஒரே இறைவனின் பக்கம்தான் நான் நிற்பேன் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடத்திலே பேசுகிறார்கள். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாதம் செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாதம் செய்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அத்துஹாஜூன ஃபில்லாஹி, அல்லாஹ்வின் விஷயத்திலே, அந்த ஒரே இறைவனுடைய விஷயத்திலே என்னிடத்திலே நீங்கள் வாதம் செய்கிறீர்களா? கத் ஹாதானி, அவரே எனக்கு நேர்வழி காட்டினான். ஒலா ஹாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எதை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்குகிறீர்களோ, எதை அந்த முன்மாதிரியின்றி படைத்த இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்குகிறீர்களோ அதை விட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை பற்றி நான் அஞ்ச மாட்டேன். எங்களுடைய கடவுள்கள் உன்னை இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் அது இதுன்னு சொல்ற பாரு, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இல்லா ஐஷா ரபி செய்யா, எதுனாலும் என்னுடைய இறைவனின் நாட்டப்படியே நடக்கும். எனக்கு என்ன தீங்கு ஏற்பட்டாலும், என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும், என்ன மாதிரியான துன்பம் ஏற்பட்டாலும் அது என்னுடைய இறைவன் நாடி நடக்கும். இதையெல்லாம் முன்மாதிரி படைத்தான் நான் ஒரு இறைவன் சொல்றேனே, அந்த இறைவன் நாடினால் மட்டும்தான் எனக்கு துன்பங்களும் தீங்குகளும் ஏற்படும். அதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய நீ எதையெல்லாம் கடவுளா ஆக்குறியோ அதையெல்லாம் காட்டி இது உன்னை இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும், கை கால் இல்லாம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும், காது கேட்காம போயிடும், இந்த மாதிரி எல்லாம் நீ பயமுறுத்துற பாரு, இந்த பயமுறுத்தலுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு பொழுதும் நான் அஞ்ச மாட்டேன். நான் என்ன செய்யறேன், எனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் அது என்னுடைய இறைவனை சார்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதராகிய இந்த இறைவன், இந்த இறை தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். வசிய ரப்பிக்குள்ள ஷைஇன் அலீமா, என்னுடைய இறைவன் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றான். நீங்கள் பேசுறது, நான் உங்கள்கிட்ட பேசுறது, நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றையும் யார் சூழ்ந்திருக்கிறார் என்றால் என்னுடைய இறைவனான அல்லாஹ் சூழ்ந்திருக்கின்றான். அஃபலாது தக்கோரும், நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடத்திலே பேசுகின்றார்கள். இப்போ முதலாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கை என்ன பண்றாங்க, இப்படிதான் டிக்ளேர் பண்றாங்க. வானத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இதையெல்லாம் காட்டி இதற்கெல்லாம் ஒரு நிலையான இடம் இல்லை. என்னுடைய இறைவன் யார் என்றால் இதையெல்லாம் படைத்தவன், எந்த முன்மாதிரியின்றும் படைத்தவன் நான் என்னுடைய இறைவன் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்கல்ல, அவருக்கு ஒரு சிந்தனையை நம்ம போட்டோம்ட்டு, அந்த சிந்தனையை கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய இறைவன் யார் என்ற அந்த பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை எடுத்து வைக்கின்றார்கள். பொதுவாகவே இந்த நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது, மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்கின்ற பொழுது நமக்கு சில சின்ன சின்ன துன்பங்கள் ஏற்படும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒருவர் ஏகத்துவ கொள்கையில இருப்பார், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். திருமணமாகி ஒரு 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் அவருக்கு குழந்தை இல்லாம இருக்கும். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போய் நீ ஒரு தொட்டில கட்டு, இந்த தர்காவுக்கு போய் நீ ஒரு தொட்டில கட்டு, இந்த அவுளியாட்ட போய் நீ கேளு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்த மக்கள் என்ன செய்வாங்க, அவருடைய உள்ளத்திலே ஒரு சலசலப்பு வரும். போய் இவனு கேட்டுருவான். கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தையும் பிறகு அல்லாஹ் இப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் சோதிப்பான். நீ கேட்டுட்ட, ஆனால் இந்த குழந்தையை உனக்கு கொடுத்தது யார், அல்லாஹ்வா அந்த அவுலியாவா என்ற சிந்தனை உன்னுடைய உள்ளத்துல எப்படி இருக்கு அப்படின்றத அல்லாஹ் பார்ப்பான். இதுக்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் நான் என்னுடைய இறைவன் யாருன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆனால் உங்களுடைய இறைவனால் நீங்கள் வணக்க வழிபாடு செய்கின்ற இறைவனாக நினைத்திருக்கின்ற யாராலும் எனக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. எனக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, எனக்கு ஒரு சிறு துன்பமோ பெரு துன்பமோ எது ஏற்பட்டாலும் அது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுக்கின்றான். இதான் என்னுடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட இறைவனை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன், உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
முதலாக தன்னுடைய சமூகத்திலே பிரச்சாரம் செய்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.